அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் ஐயாவுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு புத்தகத்திலிருந்து சமூக சமய கலாச்சார விழிப்புணர்ச்சி டாபிக் போறோம். இந்த டாபிக் தான் நம்முடைய சிலபஸ்ல 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அதே டாபிக் தான் இந்த சமூக சமய கலாச்சார விழிப்புணர்ச்சின்னு சொல்லிட்டு அதுல கொடுக்கப்பட்டிருக்கு கா வெங்கடேசன் ஐயா புத்தகத்திலிருந்து. இந்த டாபிக் இருந்து மொத்தமா பார்த்தோம்னா நம்ம 118 கொஸ்டின்ஸ் எடுத்துருங்க. 118 கொஸ்டின்ஸும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம எடுங்க. இந்த டாபிக் இருந்து கண்டிப்பா நம்முடைய டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க. 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. நல்லா உன்னிப்பா கவனிங்க. நம்முடைய சேனல் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிக்கு பயன்படக்கூடிய வகையில அவுட் சோர்ஸ்னு அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவுட் சோர்ஸ் வீடியோலாம் தரங்க, பார்த்து பயன்படுத்திக்குங்க. இப்ப பார்த்தோம்னா ஐஎன்எம் தரும், அடுத்து பாலிட்டி தருவோம், அடுத்து நவீன கால தற்காலம், அடுத்து எக்கனாமிக்ஸ் கொடுப்போம், அடுத்து பார்த்தோம்னா ஸ்கீம் கொடுப்போம். இது எல்லாமே கொடுக்க போறோம் வீடியோஸ். தொடர்ந்து வருங்க, பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அவுட் சோர்ஸ் புக்கா இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட இருக்கு, எல்லா புக்கும் வாங்கிக்கலாம். அதற்கான வெப்சைட் லிங்க் தாங்க, இதில் போய் வாங்கிக்கோங்க, ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட பயணிங்க. கண்டிப்பாக ஜிஎஸ்ல 70/70 எடுக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடி, படிக்க நீங்கள் ரெடியாக தான் சரிங்க. கண்டிப்பாக அனைவரும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2025 வெற்றி பெற்று 2027 அனைவரும் அரசு அதிகாரியாக காலடி எடுத்து வைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்முடைய சேனல் சார்பாக. வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம். வினா 1. இந்துக்கள் பின்பற்றும் மத முறைகள் அவர்களது அரசியல் நலன்களை பாதுகாப்பதில்லை என்று கூறியவர் யார்? இதற்கான விடை பி. ராஜாராம் மோகன் ராய். இந்துக்கள் பின்பற்றும் மத முறைகள் அவர்களது அரசியல் நலன்களை பாதுகாப்பதில்லை என்று கூறியவர் கேட்டானா ராஜாராம் மோகன் ராய். வினா 2. 1857 பெருங்கிளர்ச்சிக்கு பின் எத்தனை ஆண்டுகள்ல இந்திய தேசிய உணர்வு விரைவாக வளர்ந்தது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள். 1857 பெருங்கிளர்ச்சிக்கு பின் எத்தனை ஆண்டுகள் கேட்டனா 50 ஆண்டுகள் இந்திய தேசிய உணர்வு விரைவாக வளர்ந்தது. வினா 3. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதிகள் தங்களது இயக்கங்கள் எத்தனை வழிகளில் நடத்தினர்? 3 வகைங்க, 3 வகையில் நடத்தினாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதிகள் தங்களது இயக்கங்களை 3 வழிகளில் நடத்துறாங்க. கீழ்கண்டவற்றுள் சீர்திருத்தவாதிகள் கையாண்டது 3 முக்கிய வழிகளில் சேராதது கேட்கிறாங்க. டி. வன்முறை, வயலன்ஸ். அப்ப எது? சீர்திருத்தம், ரிஃபார்ம், பழமை மீட்டுருவாக்கம், ரிவிவல், பகுத்தறிவு, ரேஷனலிசம், 3 வகைன்னு சொல்லுவாங்க. அப்ப கீழ்கண்ட சீர்திருத்தவாதிகள் கையாண்ட 3 முக்கிய வழிகள் பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம், பழமை மீட்டுருவாக்கம், பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இங்க பார்த்தோன்னா பொருந்தாதது, வன்முறை என்பது பொருந்தாதது. வினா 5. இந்திய தேசிய உணர்வுக்கு அரும்பாடுபட்ட இயக்கங்களில் சரியானதை தேர்ந்தெடு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், பிரம்ம ஞான சபை. இந்திய தேசிய உணர்வுக்கு அரும்பாடுபட்ட இயக்கங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கும் பார்த்தோம்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், பிரம்ம ஞான சபை. வினா 6. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? யாரு? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த பார்த்தா ராஜாராம் மோகன் ராய். 7. ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு பிறந்தார்? ஏ. 1772. அவருடைய இறந்த ஆண்டு 1833ஆம் ஆண்டு. எங்க இறந்தான்னு கேட்டா பிரிஸ்டல்ல இறந்துறாரு. எதுக்காக, எப்ப இங்கிலாந்து போனோம்னா எதுக்காக கேட்டாங்கன்னா அக்பர் 2ஆம் அக்பருடைய ஓய்வூதியத்திற்காக இங்கிலாந்து போகும்போது பிரிஸ்டன்ல 1833 இறந்து விடுவார். வினா 8. ராஜாராம் மோகன் ராய் கீழ்கண்ட எந்த பழக்கத்திற்கு எதிராக போராடினார்? இவை அனைத்துங்க உருவ வழிபாடுக்காகவும், சாதி முறைக்காகவும், உடன்கட்டை ஏறுதல், சதி பழக்கத்திற்காகவும் இதற்கு எதிராக போராடினார். ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு, உடன்கட்டை ஏறுதல், சதி, சாதி முறை இவை அனைத்திற்காகவும் எதிராக போராடினார். இதற்காக போராடினான்னு சொல்றாங்க. அடுத்த வினா 9. ராஜாராம் மோகன் ராய்க்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் குறித்து சரியான கூற்று கேட்கிறாங்க.
மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய இந்தியாவின் விடிவெளி என்று போற்றப்படுகிறார். முற்போக்கு ஆன்மீக கண்ட இந்திய கொலம்பஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி பார்த்தோம்னா 2ஆம் அக்பரால் இவருக்கு வந்து ராஜா என்ற பட்டம் வழங்கப்படுது. ராஜா என்ற பட்டம் வழங்கப்படுது. இவருக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றேன் பாருங்க. நவீன இந்தியாவினுடைய தந்தைன்னு சொல்றாங்க. புதிய இந்தியாவின் விடிவெள்ளி, முற்போக்கு ஆன்மீகம் கண்ட இந்திய கொலம்பஸ். அது மாதிரி நவீன இந்தியாவில் புதிய யுகத்தின் எரால்டுன்னு சொல்றாங்க. சீர்திருத்த இயக்கத்தினுடைய முன்னோடின்னு சொல்றாங்க. இந்தியா வங்காள மறுமலர்ச்சியினுடைய தந்தை. மீண்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய இந்தியாவின் விடிவெளி என்றும் அழைக்கப்படுகிறார். முற்போக்கு ஆன்மீக கண்ட இந்திய கொலம்பஸ். நவீன இந்தியாவினுடைய தந்தையே. இந்தியாவில் புதிய யுகத்தினுடைய எரால்டு. சீர்திருத்த இயக்கத்தினுடைய முன்னோடி. இந்தியா வங்காள மறுமலர்ச்சியினுடைய தந்தை. இந்தியா வங்காள மறுமலர்ச்சியினுடைய தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். வினா 10. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது எவை? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வ சமய சமரச சன்மார்க்கம் என்பது ராஜா மோகன் ராய் காட்டிய ஆன்மீக வழியாகும். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். இதற்கான விடை சி. கூற்று 1 மற்றும் 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1 மற்றும் 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இவரால் பார்த்தோன்னா ஆத்மீக சபான்னு சொல்லுவாங்க. 1815 இந்த ஆத்மீய சபா தொடங்கப்பட்ட பிறகுதான் இதை அடிவொற்றிதான் 1828 பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்டிருக்கு. எதை ஒற்றி கேட்பாங்க? ஆத்மீய சபாவை வந்து 1815 தொடங்குவாங்க. அதை ஒற்றிதான் இந்த பார்த்தோன்னா என்ன சபை? பிரம்ம சமாஜம் தொடங்கப்படும். சர்வ சமய சமரச சன்மார்க்கம் என்பது ராஜா ராம் மோகன் ராய் காட்டிய ஆன்மீக வழியாகும். 1865 சமரச சுத்த சன்மார்க்கம் சத்திய சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். மீண்டும் மட்டும் சொல்றேன் பாருங்க. சர்வ சமய சமரச சன்மார்க்கம் என்பது ராஜாராம் மோகன் ராயுடைய காட்டிய ஆன்மீக வழியாகும். 1865 சமரச சுத்த சன்மார்க்கம் சத்திய சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் ராமலிங்க அடிகளார். வினா 11. பிரம்ம சமாஜம் குறித்து பின்வரும் கூற்றுகளை சரியானதை தேர்வு செய்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்ம சமாஜம் 1828 ஆகஸ்ட் 20ஆம் நாள் ராஜாராம் மோகன் ராயால் நிறுவப்பட்டது. இது 1830 ஜனவரி 23 முதல் முறையாக செயல்பட தொடங்கியுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் இந்தியாவில் ஒரு கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதாகும். இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும் சரி. பிரம்ம சமாஜம் 1828 ஆகஸ்ட் 20ஆம் நாள் ராஜாராம் மோகன் ராயால் நிறுவப்பட்டது. 1830 ஜனவரி 23 முதல் முறையாக செயல்பட தொடங்கியது. இதனுடைய முக்கிய நோக்கம் இந்தியாவில் ஒரு கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதாகும். வினா 12. பிரம்ம சமாஜத்தின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு எதிராக தர்ம சபை என்ற போட்டி அமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? இதற்கான விடை வங்காள வைதிகர்கள். பிரம்ம சமாஜத்தின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு எதிராக தர்ம சபை என்ற போட்டி அமைப்பை வங்காள வைதிகர்கள் உருவாக்கியவர்கள். வங்காள வைதியர்கள் வந்து இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. 13. பிரம்ம சமாஜத்தின் வழிபாட்டு முறையை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுளுக்கு பெயரோ பட்டமோ கிடையாது. உருவ வழிபாடு மற்றும் சிலைகள் கிடையாது. அனைத்து மக்களும் பரம்பொருளை வழிபட அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட சாதனர் மட்டுமே வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தவறு. குறிப்பிட்ட எல்லா சாதினரும் வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியும். இங்க வந்து குறிப்பிட்ட சாதினர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தவறு. எல்லா சாதினரும் வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியும் என்று சொல்ல பாருங்க. கடவுளுக்கு பெயரோ பட்டமோ கிடையாது. உருவ வழிபாடு மற்றும் சிலைகள் கிடையாது. அனைத்து மக்களும் பரம்பொருளை வழிபட அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட சாதினர்ல அனைத்து சாதினரும் வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம். இங்க தவறாக கொடுக்க குறிப்பிட்ட சாதியில அனைத்து சாதினரும் வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியும். வினா 14. ஒவ்வொரு வினா வாசிக்கும் போது உங்களுடைய கவனம் எல்லாம் நம்முடைய அந்த வினால மட்டும்தான் இருக்கணுங்க. நல்லா உன்னிப்பா கவனிங்க. கீழ்காணும் கூற்றுகள்ல எது தவறானது? மொத்தம்
4 கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்ம சமாஜம் பகுத்தறிவு மற்றும் சமூக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் பல கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதே இதன் நோக்கம். பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக தர்ம சபை என்ற போட்டி அமைப்பு வங்காள வைதிகர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான விடை பாருங்க, பி. என்ன சொல்றாங்க, பல கடவுள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. பல கடவுள்ல ஒரு கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவது இதனுடைய நோக்கமாகும். பிரம்ம சமாஜம் பகுத்தறிவு மற்றும் சமூக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரு கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவது இதனுடைய நோக்கமாகும். பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக தர்ம சபை என்ற போட்டி அமைப்பை ஏற்படுத்தி பார்த்தோம்னா வங்காள வைதிகர்கள். 15 தர்ம சபை குறித்த சரியான கூற்றை கண்டறிக. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜாராம் மோகன் ராயின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு எதிராக இது தொடங்கப்பட்டது. வங்காள வைதிகர்கள் பிராம சமாஜத்திற்கு எதிராக இதனை உருவாக்கினர். கூற்று 1, 2 சரியா ஒன்று 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜாராம் மோகன் ராயின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு எதிராக இது தொடங்கப்பட்டது. வங்காள வைதிகர்கள் பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக இதனை உருவாக்கினர். 16 கீழ்காணும் கூற்றுகள்ல எது சரியானது? கீழ்காணும் கூற்றுகள்ல எது சரியானது? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்ம சமாஜத்தில் கல்வி பெற்ற மத்திய தர மக்கள் பெருவாரியாக சேர்ந்தனர். ராஜாராம் மோகன் ராயின் ஆன்மீக பரிசோதனையை வங்காள வைதிகர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இதற்கான விடை பாருங்க, சி. 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்ம சமாஜத்தில் கல்வி பெற்ற மத்திய தர மக்கள் பெருவாரியாக சேர்ந்தனர். ராஜாராம் மோகன் ராயின் ஆன்மீக பரிசோதனையை வங்காள வைதிகர்கள் கடுமையாக எதிர்த்தனர். 17 பின்வரும் கூற்றுகள் ஆராய. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கூற்று ஆராயிரும். பேரரசர் அக்பரை போன்ற ராஜாராம் மோகன் ராயும் இந்திய மக்களை எளிய ஆன்மீக நம்பிக்கை மூலம் ஒன்று சேர்க்க கனவு கண்டார். அக்பரை போலவே மோகன் ராயும் மக்களிடையே நிலவிய மூட நம்பிக்கைகளின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டு விட்டார் என்று வில் டோரண்ட் கூறுகிறார். இதற்கான விடை பாருங்க, சி. கூற்று 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பேரரசர் அக்பரை போன்றே ராஜாராம் மோகன் ராயும் இந்திய மக்களை எளிய ஆன்மீக நம்பிக்கை மூலம் ஒன்று சேர்க்க கனவு கண்டார். அக்பரை போலவே மோகன் ராயும் மக்களிடையே நிலவிய மூட நம்பிக்கையின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டு விட்டார் என்று வில் டோரண்ட் கூறுகிறார். 18 தேவநாத் தாகூர் தத்துவ போதனை சபை நிறுவிய ஆண்டு. இதற்கான விடை பார்த்தோம்னா 1839 ஆண்டு. தேவேந்திரநாத் தாகூர் தத்துவ போதினி சபை நிறுவிய ஆண்டு 1839. அதே தமிழ்நாட்டுல தத்துவ போதினி சபான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டுல தத்துவ போதினி இதழ் தொடங்கியவர் யார்? பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாத முதலியார். இவர் பார்த்தோன்னா பிரம்ம சமாஜம் என்ற ஒரு நாடகத்தையும் எழுதுறாரு. இவர் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருந்த பிரம்ம சமாஜத்தினுடைய ஆதரவாளர்னு சொல்றாங்க. பாருங்க, மீண்டும் சொல்றேன். காசி விஸ்வநாத முதலியார் பார்த்தோன்னா தத்துவ போதனைன்னு சொல்லக்கூடிய இதழ 1764 தமிழ்ல நடத்துறாரு. இவர் பார்த்தோன்னா பிரம்ம சமாஜம் சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தையும் எழுதுறாரு. அதே மாதிரி கைமை பெண்களுக்கு ஆதரவாக பார்த்தோன்னா கட்டுரையும் எழுதியிருக்காரு. யாருன்னா நம்முடைய காசி விஸ்வநாத முதலியாரு பிரம்ம சமாஜத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஆதரவாளர். பிரம்ம சமாஜம் சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை எழுதுறாரு. கைமை பெண்ணுக்கு ஆதரவாக கட்டுரை எழுதுறாரு. 1864 தத்துவ போதனை என்ற தமிழ் இதழை நடத்துறாரு. 19 தேவேந்திரநாத் தாகூர் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்க. 1833 ராஜாராம் மோகன் ராயின் மறைவுக்கு பின் சமாஜத்திற்கு புத்துயிர் அளித்தவர் தேவேந்திரநாத் தாகூர். இவர் 1839 தத்துவ போதினி சபையை துவங்கினார். இவருடைய காலத்தில் சமாஜத்தின் கருத்துக்கள் கிராமங்களுக்கு பரவியது. இதற்கான விடை பாருங்க. இதற்கான விடை அனைத்தும் சரிங்க, அனைத்தும் சரி. 1833 ராஜாராம் மோகன் ராயின் மறைவுக்கு பின் பிரம்ம சமாஜத்திற்கு புத்துயிர் அளித்தவர் தேவேந்திரநாத் தாகூர். இவர் 1839 தத்துவ போதினி சபையை துவங்கினார். இவருடைய காலத்தில் சமாஜத்தினுடைய கருத்துக்கள் கிராமங்களுக்கும் பரவியது.
எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்துக்கோங்க. அதே பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோன்னா இதழ்கள் நடத்துவார். ஒரு 3 இதழ்கள் நடத்துவார். என்ன இதழ் பார்த்தோன்னா பிராமணிக்கல் மேகசின் 1821 இங்கிலீஷ்ல. அதே பார்த்தோன்னா சமுத் கௌமுதி பார்த்தோன்னா 1821 பெங்காலி வீக்லி இதழ். அதே பார்த்தோன்னா பெர்சியன் லாங்குவேஜ்ல வீக்லி பார்த்தோன்னா மிராட் உல் அக்பர் 1822. மீண்டும் சொல்றாங்க முக்கியமானது. பிராமணிக்கல் மேகசின் 1821 இங்கிலீஷ் நடத்துவாரு. பெங்கால் வீக்லி பார்த்தோன்னா சம்முத் கௌமுதி 1821. பெர்சியன் சொல்லக்கூடிய பெர்சியன் மொழியில வார இதழாக வீக்லி இதழாக பார்த்தோன்னா மிராட் உல் அக்பர் 1822. வினா 20. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. மொத்தம் 3 கூற்று கொடுத்திருக்கும். தேவேந்திரநாத் தாகூரின் முதன்மை சீடராக கேசவ் சந்திர சென் திகழ்ந்தார். சமூக சீர்திருத்தத்தில் தாகூர் காட்டிய மிதமான போக்கின் காரணமாக கேசவ் சந்திர சென் சமாஜத்திலிருந்து பிரிந்து சென்றார். தாகூரின் தலைமையில் இயங்கிய சங்கம் ஆதி பிரம்ம சமாஜம் என்றும் அழைக்கப்பட்டது. இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும் சரி. தேவேந்திரநாத் தாகூருடைய முதன்மை சீடர் யாருங்க? கேசவ் சந்திர சென். சமூக சீர்திருத்தத்தில் தாகூர் காட்டிய மிதமான போக்கின் காரணமாக கேசவ் சந்திர சென் சமாஜத்திலிருந்து பிரிந்து சென்றார். தாகூரின் தலைமையில் இயங்கிய சங்கம் ஆதி பிரம்ம சமாஜம் என்றும் அழைக்கப்பட்டது. அப்ப பிரம்ம சமாஜம் எப்ப இரண்டா உடையுதுன்னு கேட்டாங்கன்னா 1866 இரண்டாக உடையுது. இது ஒரு புத்தகத்துல 1886 கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எதுனா 1866 ஸ்பெக்ட்ரம் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஆங்கில மீடியத்துல ஸ்பெக்ட்ரம்ல பார்த்தோன்னா 1866 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. வேற ஒரு புக்ல 1886 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சரியானது 1866 86 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பிரம்ம சமாஜம் எப்ப இரண்டாக உடையுதுன்னு கேட்டாங்கன்னா 1866 சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்பெக்ட்ரம்ல. அதே பார்த்தோன்னா வேற புத்தகத்துல 1886 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எது சரியானது என்று கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வினா 21. பிரம்ம சமாஜத்தின் பிளவு குறித்து பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது? பிரம்ம சமாஜத்தின் பிளவு குறித்து பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது? 1833 ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்தினார். கேசவ் சந்திர சென் தேவேந்திரநாத் தாகூரின் முதன்மை சீடராக இருந்தார். சமூக சீர்திருத்தங்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் சமாஜம் இரண்டாக பிரியுது. இப்பதான் இரண்டாக பிரியுது. எந்த 1866 காலகட்டத்தில். இதற்கான விடை 1, 2, 3 சரி. அனைத்துமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1833 ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்தினார். கேசவ் சந்திர சென் தேவேந்திரநாத் தாகூரின் முதன்மை சீடராக இருந்தார். சமூக சீர்திருத்தங்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சமாஜம் இரண்டாக பிரியுது. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிந்து முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு 1866. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிந்து முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ஆண்டு 1866. வினா 23. மனிதனுக்கோ அல்லது புனித புத்தகத்திற்கோ அடிமையாவது பாவம் என்று முழங்கிய சமூக சீர்திருத்தவாதி யாரு? கேசவ் சந்திர சென். மனிதனுக்கோ அல்லது புனித புத்தகத்திற்கோ அடிமையாவது பாவம் என்று முழங்கிய சமூக சீர்திருத்தவாதி கேசவ் சந்திர சென். வினா 24. கேசவ் சந்திர சென் எந்த மத கோட்பாட்டினால் பெரிதும் கவரப்பட்டு மூடப்பழக்க வழக்கங்களை எதிர்த்தார்? கிறிஸ்துவ கோட்பாடு. என்ன பண்ணுவார்னா அக்டோபர் 29, 1870 நேஷனல் இந்தியன் அசோசியேஷன் சொல்லக்கூடிய ஒரு அசோசியேஷன் பார்த்தோம்னா எங்கன்னா பிரிஸ்டல்ல மேரி கார்பெண்டரால் தொடங்கப்படும். அதற்கு ஆதரவாக இருப்பார் யாருன்னா கேசவ் சந்திர சென். சொல்றேன் அக்டோபர் 29, 1870 நேஷனல் இந்தியன் அசோசியேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பிரிஸ்டல்ல தொடங்குவாங்க மேரி கார்பெண்டரால். இதற்கு ஆதரவாக யார் இருப்பார் பார்த்தோம்னா கேசவ் சந்திர சென் உதவியாக இருப்பார். அதே போல பார்த்தோம்னா 1872 பலதார மனம் குழந்தை திருமணம் ஒழித்தார். 1872 பலதார மனம் குழந்தை திருமணத்தை ஒழித்தாரு. வினா 25. கீழ்காணும் கூற்றுகள்ல எது கேசவ சந்திர
சென்னை பற்றிய சரியான கூற்று. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் உருவ வழிபாட்டை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று கூறினார். பெண் கல்வி, மதுவிலக்கு, சமூக ஒழுக்க மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார். இவரது அகில இந்திய சுற்றுப்பயணம் தேசிய ஒற்றுமை வளர்த்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. இவர் உருவ வழிபாட்டை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று கூறினார். பெண் கல்வி, மதுவிலக்கு, சமூக ஒழுக்க மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார். இவரது அகில இந்திய சுற்றுப்பயணம் தேசிய ஒற்றுமை வளர்த்தது. வினா 26. யாருடைய நடவடிக்கைகள் பின்னாளில் சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்களுக்கு முன் மாதிரியாக அமைந்தது? இதற்கான விடை பார்த்தோன்னா கேசவ் சந்திர சென். கேசவ் சந்திர சென். கேசவ் சந்திர சென் நடவடிக்கைகள் பின்னாளில் சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்களுக்கு முன் மாதிரியாக அமைந்தது. வினா 27. கேசவ் சந்திர சென் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது கேட்கிறேன். தவறானது எது என்று கேட்கப்படுது. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் 1839 முதல் 1884 வரை வாழ்ந்தவர். பி பாருங்க, தேவநாத் தாகூரின் மிதமான போக்கினால் ஈர்க்கப்பட்டு அவரோடு இணைந்தே இருந்தார். இவர் 1866 பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிந்து முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். கிறிஸ்துவ கோட்பாட்டினால் பெரிதும் கவரப்பட்டார். இதற்கான விடை பி. தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, தேவநாத் தாகூரினுடைய மிதமான போக்கினால் ஈர்க்கப்படலைங்க. அதனால பார்த்தோன்னா கொஞ்சம் திருப்தி அடையாமல் அதிருப்தி அடைந்து அவர் சமாஜத்தை விட்டு வெளியேறாரு. அப்ப தேவநாத் தாகூருடைய மிதமான போக்கினால் பார்த்தோன்னா இவர் கவரப்படல. அதனால பார்த்தோன்னா ஒதுக்கப்படுறாரு. இவர் திருப்தி அடையாத காரணத்தால பிரம்ம சமாஜத்தை விட்டு வெளியேறுகிறார். இவர் 1839 முதல் 1884 வரை வாழ்ந்தாரு. தேவேந்திரநாத் தாகூருடைய மிதமான போக்கு இவருக்கு என்ன பண்றாங்க, திருப்தி அடையாதனால அதிருப்தி அடைந்த அவர் சமாஜத்தை விட்டு வெளியேறாரு. இவர் 1866 பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிந்து முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். கிறிஸ்துவ கோட்பாட்டினால் இவர் பெரிதும் கவரப்பட்டார். அப்ப பாருங்க, அவருடைய போக்கு திருப்தி அடையாதனால அதிருப்தி அடைந்து அந்த பிரம்ம சமாஜத்திலிருந்து வெளியேறுகிறார். 28. கேசவ் சந்திர சென்னின் அகில இந்திய பயணம் குறித்த தவறான கூற்று எது? மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவரது பயணம் சமாஜத்திற்கு இந்திய கண்ணோட்டத்தை கொடுத்து, இவரது பயணம் தேசிய ஒற்றுமை வளர்க்க உதவியது, பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களை ஒரே மேடையில் கூட்டியது. இவரது அகில இந்திய பயணம் பிரம்ம சமாஜத்தை மேலும் பிளவுபடுத்தின்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தனா டி. இவரது அகில இந்திய பயணம் பிரம்ம சமாஜத்தை மேலும் பரப்ப உதவின்னு சொல்றாங்க. பிளவுபடுத்த உதவிங்க, மேலும் பரப்ப உதவியது. இவரது பயணம் சமாஜத்திற்கு இந்திய கண்ணோட்டத்தை கொடுத்தது. இவரது பயணம் தேசிய ஒற்றுமையை வளர்க்க உதவியது, பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களை ஒரே மேடையில கூட்டியது. இவரது அகில இந்திய பயணம் பிரம்ம சமாஜத்தை மேலும் பரப்பவே உதவியது. 29. பிரார்த்தனா சமாஜம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்வு செய்க. மொத்தம் 5 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பிரார்த்தனா சமாஜம் கேசவ் சந்திர சென்னினுடைய பம்பாய் வருகையின் விளைவாக 1861 தொடங்கப்பட்டது. இது ஆத்மாராம் பாண்டுரங்கின் தலைமையில 1867 மார்ச் 31 துவங்கப்பட்டது. சத்மவே ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற வாசகத்தை தனது குறிக்கோள் உரையாக கொண்டது. எம்.ஜி. ரானடே, ராமகிருஷ்ணா கோபால பண்டேக்கர் போன்ற பிரமுகர்கள் இதில் இணைந்தனர். பிரார்த்தனா சமாஜம் உருவ வழிபாட்டை ஆதரித்தது மற்றும் சமய சடங்குகளை பின்பற்றியது. இதற்கான விடை பார்த்துக்கோங்க, 5 மட்டும் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. 5 மட்டும் தவறா கொடுக்கப்பட்டு என்ன தவறு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்க உருவ வழிபாட்டை ஆதரித்து என்று கொடுக்கப்பட்டிருக்கு. உருவமற்ற இறைவனை வழிபட பின்பற்றியதுன்னு சொல்றாங்க. பிரார்த்தனா சமாஜம் உருவமற்ற இறைவனை வழிபட பின்பற்றப்பன்னு சொல்றாங்க. அதே பார்த்தோன்னா சமய சடங்குகளை பின்பற்றின்னு சொல்றாங்க. சமய சடங்குகளை எதிர்த்தது. பிரார்த்தனை சமாஜம் உருவமற்ற வழிபாட்டை பின்பற்றியது மற்றும் சமய சடங்குகளை எதிர்த்தது. பிரார்த்தனா சமாஜம் கேசவ் சந்திர சென்
கேசவ் சந்திர சென்னின் பம்பாய் வருகையின் விளைவாக 1861ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ஆத்மாராம் பாண்டுரன் தலைமையில 1867 மார்ச் 31 தொடங்கப்பட்டது. சத்மவே ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற வாசகத்தை தனது குறிக்கோள் உரையாக கொண்டது. எம்.ஜி. ரானடே, ராமகிருஷ்ணா கோபால் பண்டேக்கர் போன்ற பிரமுகர்கள் இதில் இணைந்தனர். பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோன்னா உருவமற்ற வழிபாட்டை ஆதரித்தது மற்றும் சமய சடங்குகளை எதிர்த்தது. வினா 30. பிரார்த்தனை சமாஜத்தின் கொள்கைகள் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் இது தவறானது. மொத்தம் 4 கூற்று பாருங்க. ஒரே கடவுள் கொள்கையை பின்பற்றியது. பி. உரு வழிபாட்டை ஆதரித்தது. சி. சமூக சீர்திருத்தத்தை நோக்கமாக கொண்டது. டி. இந்து சமயத்தில் இருந்த ஊழல்களை கண்டித்தது. இதற்கான விடை பார்த்துக்கோங்க. பி. உருவமற்ற இறை வழிபாட்டை பின்பற்றியது. ஒரு கடவுள் கொள்கை பின்பற்றியது கரெக்டுங்க. உருவ வழிபாட்டை ஆதரித்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஆதரிக்கவில்லை. உருவமற்ற இறை வழிபாட்டை பின்பற்றியது. சமூக சீர்திருத்தத்தை நோக்கமாக கொண்டது. இந்து சமயத்தில் இருந்த ஊழல்களை கண்டித்தது. வினா 31. சமய சடங்குகள் மற்றும் நம்பிக்கைகள் குறித்த பிரார்த்தனை சமாஜம் கொண்டிருந்த கருத்துக்களில் தவறானது எது? மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. சமய சடங்குகளை ஆதரித்தது. புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளவை அனைத்தும் உண்மை என்பதை ஏற்க மறுத்தது. கடவுள் அவதாரங்களை கண்டித்தது. பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இடைத்தரகர்கள் இருப்பதை எதிர்த்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ. சமய சடங்குகளை எதிர்த்தது. பாருங்க, சமய சடங்கு மற்றும் நம்பிக்கைகள் குறித்து பிரார்த்தனை சமாஜம் கொண்டிருந்த கருத்துக்கள்ல தவறானு கேட்டுங்க. தவறானு பார்த்தோம்னா இதுதான் எதிர்த்தது. சமய சடங்குகளை எதிர்த்தது. புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளவை அனைத்தும் உண்மை என்பதை ஏற்க மறுத்தது. கடவுள் அவதாரங்களை கண்டித்தது. பக்தர்களும் இறைவனுக்கும் இடையே இடைத்தரகர்கள் இருப்பதை எதிர்த்தது. வினா 32. பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவித்த நிறுவனங்கள் குறித்த தவறான கூற்று எது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி. வேத பாடசாலைகள், இரவு பள்ளிகள் தொடங்குறாங்க, அநாத இல்லங்கள் தொடங்குறாங்க, மகிழா சமாஜங்கள் தொடங்குறாங்க, துவக்க இடைநிலை பள்ளிகள் துவங்குறாங்க, தாழ்த்தப்பட்டோர் மிஷன் சங்கம் துவங்குறாங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற பாருங்க, அவங்க தோற்றுவித்த பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவித்த நிறுவனங்கள் பார்த்தோன்னா இரவு பள்ளிகள், அநாத இல்லங்கள், துவக்க இடைநிலை பள்ளிகள், தாழ்த்தப்பட்டோர் மிஷன் சங்கம் சொல்லக்கூடியதெல்லாம் இதுல தோற்றுவிக்கிறாங்க. 33. அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்திற்கு திட்டத்தை வகுத்தவர் யார்? இதற்கான விடை பார்த்தோன்னா எம்.ஜி. ரானடே. எம்.ஜி. அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்திற்கான திட்டத்தை வகுத்தவர் யார்? எம்.ஜி. ரானடே. அதே போல எம்.ஜி. ரானடேவால் தொடங்கப்பட்ட கழகங்கள் பாருங்க. விதவை மறுமண சங்கம் 1861, பூனா சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. எம்.ஜி. ரானடேவால் தொடங்கப்பட்ட சங்கங்கள் பார்த்தோன்னா விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884, விதவை மறுமண சங்கம் 1861. வினா 34. எம்.ஜி. ரானடே குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. இவர் பிரார்த்தனா சமாஜத்தின் ஒரு முக்கிய தலைவராவார். அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்திற்கான திட்டத்தை வகுத்தவர் இவரே. இந்திய தேசிய சமூக மாநாட்டை நடத்தியவர் இவராவர் சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க, மேற்கண்ட அனைத்தும். பிரார்த்தனா சமாஜத்தின் ஒரு முக்கிய தலைவராவார். அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்திற்கான திட்டத்தை வகுத்தவர். இந்திய தேசிய சமூக மாநாட்டை, இந்தியன் நேஷனல் சோசியல் கான்பரன்ஸ் நடத்தியவர் இவராவார். வினா 35. சுவாமி தயானந்த சரஸ்வதி பற்றி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் குஜராத் மாநிலத்தில் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவர் மேலை நாட்டு அறிவாலும் பண்பாட்டாலும் சிறிதும் பாதிக்கப்படாதவர். வேதங்களுக்கு திரும்பு என்பது இவரது முதன்மையான தாரக மந்திரமாகும். இளம் வயதில் இவர் மூல் சங்கரர் என்று அழைக்கப்பட்டார். இதற்கான விடை அனைத்தும் சரி. இவர்
குஜராத் மாநிலத்தில் ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாரு. மேலை நாட்டு அறிவாலும் பண்பாட்டாலும் சிறிதும் பாதிக்கப்படாதவர். வேதங்களுக்கு திரும்பு என்பது இவருடைய முதன்மையான தாரக மந்திரம். இளம் வயதில் மூல் சங்கரர் என்று அழைக்கப்பட்டார். வினா 36. தயானந்த சரஸ்வதியின் சிந்தனைகள் குறித்த சரியான கூற்றை கண்டறிக. 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் 3 சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் இல்லாதது வேறு எதிலும் இல்லை என்பது இவரது துணிவு. தற்கால அறிவியல் விளக்கங்கள் அனைத்தும் வேதங்களில் காண கிடக்கின்றன என இவர் கருதினார். இவர் ஒரு சிறந்த வேத வித்தகர் மற்றும் விவாத வல்லுநர் ஆவார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சரி. வேதத்தில் இல்லாதது வேறு எதிலும் இல்லை என்பது இவரது துணிவு. தற்கால அறிவியல் விளக்கங்கள் அனைத்தும் வேதங்களில் காண கிடக்கின்றன இவர் கருதினார். இவர் ஒரு சிறந்த வேத வித்தகர் மற்றும் விவாத வல்லுநர் ஆவார். வினா 37. சமூக சீர்திருத்தம் குறித்து சுவாமி தயானந்தரின் கருத்துக்கள்ல சரியானவை எவை? 3 கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிறப்பு ஒருவனது சாதியை நிர்ணயிக்கிறது என்ற அளவுகோலை இவர் ஏற்றுக்கொண்டார். சாதி வேறுபடற்ற வர்ண சிரம தர்மத்தை இவர் வரவேற்றார். கிராமத்தை அடித்தளமாக கொண்டு அரசியலமைப்பு அமைய வேண்டும் என்று விரும்பினார். இதற்கான விடை பாருங்க 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் தவறா கொடுக்கப்பட்டு பிறப்பு ஒருவனது சாதியை நிர்ணயிக்கிறது என்ற அளவுகோலை இவர் ஏற்கவில்லை. இங்க ஏற்றுக்கொண்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. தவறு. பிறப்பு ஒருவனது சாதியை நிர்ணயிக்கிறது என்ற அளவுகோலை இவர் ஏற்கவில்லை. சாதி வேறுபடற்ற வர்ண சிரம தர்மத்தை இவர் வரவேற்றார். கிராமத்தை அடித்தளமாக கொண்டு அரசியலமைப்பு அமைய வேண்டும் என்று விரும்பினார். வினா 38. சுவாமி தயானந்த சரஸ்வதி எதிர்த்த சமூக நடைமுறைகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் உருவ வழிபாடு மற்றும் பழக்கடவுள் கொள்கையை எதிர்த்தார். குழந்தை திருமணம் மற்றும் உடன்கட்டை ஏறுதல் போன்றவற்றுக்கு வேதங்களில் அனுமதி இல்லை என்று கூறினார். தீண்டாமை மற்றும் பரம்பரை சாதி முறையை அவர் ஆதரித்தார். இதற்கான விடை பாருங்க 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. தவறா கொடுக்கப்பட்டது என்னன்னா தீண்டாமை மற்றும் பரம்பரை சாதி முறையை இவர் ஆதரிக்கவில்லை, எதிர்த்தார். இவர் உரு வழிபாடு மற்றும் பழக்கடவுள் கொள்கையை எதிர்த்தார். குழந்தை திருமணம் மற்றும் உடன்கட்டை ஏறுதல் போன்றவற்றுக்கு வேதங்கள் அனுமதி இல்லை என்று கூறினார். தீண்டாமை மற்றும் பரம்பரை சாதி முறையை எதிர்த்தார். வினா 39. சுவாமி தயானந்தரினுடைய தேசியவாத சிந்தனைகள் குறித்து சரியான கூற்றுக்கள். மொத்தம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை ஆரிய வர்த்தா என்று அழைத்த இவர் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். மக்களிடையே அச்சமின்மை, சுய சார்புடைமை, சுயமரியாதை ஆகியவற்றை இவர் பிரச்சாரம் செய்தார். அரசியலில் தேவையான வன்முறையை பிரயோகிக்கலாம் என்று வாதிட்டவர். இதற்கான விடை பாருங்க அனைத்தும் சரி. இந்தியாவை ஆரிய வர்த்தா என்று அழைத்த இவர் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். மக்களிடையே அச்சமின்மை, சுயசார்புடைமை, சுயமரியாதை ஆகியவற்றை இவர் பிரச்சாரம் செய்தார். அரசியலில் தேவையான வன்முறையை பிரயோகிக்கலாம் என்று வாதிட்டார். வினா 40. ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? இதற்கான விடை பார்த்துங்க 1875 பம்பாய். ஆரிய சமாஜம் 1875ஆம் ஆண்டு பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டது. வினா 41. 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம், சைல்டு மேரேஜ் ரிஸ்ட்ரிக்ட் ஆக்ட் நிறைவேற்றப்பட்ட முக்கிய காரணமாக இருந்த ஆரிய சமாஜ உறுப்பினர் அர்பிளஸ் சாரதா. 1929ஆம் ஆண்டு சாரதா சட்டம் நிறைவேற்றப்பட்ட முக்கிய காரணமாக இருந்த ஆரிய சமாஜ உறுப்பினர் அர்பிளாஸ் சாரதா. வினா 42. பிற மதங்களுக்கு மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வர ஆரிய சமாஜம் பின்பற்றிய முறை எது? பி. சுத்தி முறை. பிற மதங்களுக்கு மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வர ஆரிய சமாஜம் பின்பற்றிய முறை சுத்தி முறைன்னு சொல்லக்கூடிய ஒன்று. வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற முழக்கத்தோடு வேதங்களே உண்மையான அறிவின் ஊற்று என்று கூறியவர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சுவாமி
தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற முழக்கத்தோடு வேதங்களே உண்மையான அறிவின் ஊற்று என்று கூறி வருகின்றன சுவாமி தயானந்த சரஸ்வதி. வினா 44. தீவிர தேசியத்தின் முன்னோடி மற்றும் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கான விடை பாருங்க. ஏ தயானந்த சரஸ்வதி. தீவிர தேசியத்தின் முன்னோடி மற்றும் இந்திய மறுமலர்ச்சியினுடைய தந்தை என்று குறிப்பிடுபவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதிங்க. சத்தியமா இதுக்காக போறக்கூடிய உழைப்பு அதிகங்க. இதை உதாசனப்படுத்தாதீங்க. வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க. பார்த்தோன்னா இதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் குரூப் 4 குரூப் 2 இருந்து வினாக்கள் வரும்போது அன்னைக்கு வீடியோ பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இப்ப கண்டினியூஸா வீடியோஸ் பாருங்க. வினா 45. கீழ்கண்டவர்களுள் ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர்கள் யார்? இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும். மகாத்மா அன்ஸ்ராஜ், சுவாமி சிரத்தானந்தா, லால் லஜபதி ராய், ராமதேவா, முன்சிராம் சொல்லுவாங்க, முன்சி ராமான்னு சொல்லுவாங்க. மகாத்மா அன்ஸ்ராஜ், சுவாமி சிரத்தானந்தா, லாலா லஜபதி ராய், ராமதேவா, முன்சி ராமான் சொல்லக்கூடிய ஒன்று மேற்கண்ட அனைவரும். வினா 46. கூற்று காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரிய சமாஜத்தினர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு கொண்டனர். காரணம், சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்திய அரசியல் விடுதலைக்கான விதையை விதைத்தவர் ஆவான்னு சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க. ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆரிய சமாஜத்தினர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு கொண்டனர். சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்திய அரசியல் விடுதலைக்கான விதையை விதைத்தவர் ஆவார். வினா 47. ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமம்சர் யாருடைய சமகாலத்தவர் ஆவார்? யாருடைய சமகாலத்தவர்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சர் யாருடைய சமகாலத்தவர் ஆவார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண பரமம்சரினுடைய காலம், இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1836 to 1886. ராமகிருஷ்ண பரமம்சரினுடைய காலம் 1836 to 1886. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைவனை எந்த வடிவில் கண்டான்னு கேட்டாங்கன்னா காளி வடிவில். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைவனை பார்த்தோம்னா காளி திருவுருவ வடிவில் கண்டார். 50. ராமகிருஷ்ணரினுடைய ஆன்மீக அனுபவங்கள் குறித்த தவறான கூற்றை தேர்வு செய்ய. மொத்தம் 4 கூற்று இருக்கு. 12 ஆண்டுகால சாதனைக்கு பின் இறைவனை உணர்ந்தார். கிருஷ்ணரும் அல்லாவும் வெவ்வேறான கடவுள் என வாதிட்டார். இயேசுவும் ஒரே கடவுளின் பல்வேறு வடிவங்களை என்று உணர்ந்தார். அனைத்து சமயங்களின் அடிப்படை ஒன்றே என்று வலியுறுத்தினார். இதற்கான விடை பார்த்தோம்னா தவறான விடை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் அல்லாவும் வெவ்வேறான கடவுள் என்று வாதிட்டார். என்னங்கன்னா ஒரே கடவுளின் பல்வேறு வடிவங்களை என்பதே அவர் கண்டு உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஒரே கடவுளினுடைய பல்வேறு வடிவங்கள் என்பதே அவர் கண்ட உண்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று. பாருங்க, தவறானது கேட்டிருக்காங்க. கிருஷ்ணரும் அல்லாவும் இயேசுவும் பார்த்தோம்னா ஒரே கடவுளினுடைய பல்வேறு வடிவங்கள் என்பதை அவர் கண்ட உண்மைன்னு சொல்றாங்க. 51. ராமகிருஷ்ணரின் அணுகுமுறை குறித்த கீழ்காணும் கூற்றுகள்ல தவறானது எது? மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. சமயத்தின் பேரால் மக்கள் பிரிக்கப்பட்ட போது இறை ஒருமைப்பாட்டு அணுகுமுறையால் மக்களை ஒருங்கிணைத்தார். ராமகிருஷ்ணர் முறையான கல்வி பயின்ற ஒரு சிறந்த ஆசிரியர் ஆவார். பல சமய கோட்பாடுகள் அனைத்தும் ஒரு கடவுளை அடைவதற்கான பாதைகள் என்பதை வலியுறுத்தினான். அவரிடம் படித்த மேதைகளும் சென்று ஆன்ம அமைதி பெற்றனர். அமைதி பெற்று சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி. ராமகிருஷ்ணன் முறையான கல்வி பயிலவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சமயத்தின் பேரால் மக்கள் பிரிக்கப்பட்ட போது இறை ஒருமைப்பாட்டு அணுகுமுறையால் மக்களை ஒருங்கிணைத்தார். ராமகிருஷ்ணன் ஒரு படித்த நபர் அல்ல, படிக்காத ஒரு அறிஞர். ஓகேங்களா? பல சமய கோட்பாடுகள் அனைத்தும் ஒரே கடவுளை அடைவதற்கான பாதைகள் என்பதை வலியுறுத்தினார். அவரிடம் படித்த மேதைகளும் சென்று அமைதி பெற்றனர். பாருங்க, படித்தவர் அல்ல, முறையான கல்வின்னு சொல்றாங்க. முறையான கல்வி கற்கல, படிக்காத ஒரு நபர். வினா 52. 52. ராமகிருஷ்ணரின் கொள்கைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. இதற்கான விடை பாருங்க. மொத்தம் 4 கொடுத்திருக்கோம். மனித சேவையே மகேசன் சேவை என்று கருதினார். அவர் ஒரு மறை மெய்யாளராக விளங்கினார். மனித நலனில் அவருக்கு எவ்வித அக்கறையும் இருந்ததில்லை. ஜீவனில் சிவனை கண்டவர்.
ராமகிருஷ்ணர். இதற்கான விடை பாருங்க சி. மனித நலனில் அவருக்கு எவ்வித அக்கறையும் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். மனித நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். மனித சேவையே மகேசன் சேவை என்று கருதினார். அவர் ஒரு மறை மெய்யலராக மேஜஸ்டிக்காக விளங்கினார். மனித நலனின் அக்கறை கொண்டவராக விளங்கினார். ஜீவனில் சிவனை கண்டவர் ராமகிருஷ்ணர். வினா 53 கூற்று காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதனிடம் கடவுளை காணும் பொறுப்பை சுவாமி விவேகானந்தரிடம் ராமகிருஷ்ணர் ஒப்படைத்தார். ஒரு மனிதனுக்கு நீங்க உதவி செய்கிறன்னா 20 பிறவிகள் எடுக்க தயாராக இருப்பதாக ராமகிருஷ்ணன் கூறினார். இதற்கான சரியான நடைபெறுங்க பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். மனிதனிடம் கடவுளை காணும் பொறுப்பை சுவாமி விவேகானந்தரிடம் ராமகிருஷ்ணர் ஒப்படைத்தார். ஒரு மனிதனுக்கு உதவ முடியுமானால் 20 பிறவிகள் எடுக்க தயாராக இருப்பதாக ராமகிருஷ்ணன் கூறினார். வினா 54 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. தற்கால சூழ்நிலையில் ராமகிருஷ்ண பரமசரை புரிந்து கொள்வது எளிது. அவர் இறையருள் பெற்றவர் என்பதை பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர் என்று ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டுள்ளார். இதற்கான விடை பாருங்க. இதற்கான விடை கூற்று தவறு காரணம் சரின்னு சொல்றாங்க. கூற்று தவறு காரணம் சரி. தற்காலிக சூழ்நிலையில ராமகிருஷ்ணரை பரமசரை புரிந்து கொள்வது கடினம், அதான் எளிதுன்னு கொடுத்திருக்காங்க. தவறு. அவர் இறையருள் பெற்றவர் என்பதை பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர் என்று ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டுள்ளார். இங்க தவறா கொடுக்கப்பட்டது எளிது என்று கொடுத்திருக்காங்க. எளிதல்ல, கடினம் அவரை புரிந்து கொள்வது. சுவாமி விவேகானந்தர் பெற்ற சிறப்பு பெயர்கள் பொருந்தாதது கேட்கிறாங்க. டி. தென்னாட்டு காந்தி. அவருடைய சிறப்பு பெயர் பாருங்க, சூறாவளி இந்து, இந்து நெப்போலியன், ஆன்மீக முடிசூடா மன்னன் சொல்றாங்க. விவேகானந்தனுடைய சிறப்பு பெயர்கள்ல பொருந்தாதுன்னு கேட்டாங்க. பொருந்தாத தென்னாட்டு காந்தின்னு சொல்லி. தென்னாட்டு காந்தி வேறவர். தென்னாட்டு காந்தி யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சூறாவளி இந்து என்றும் இந்து நெப்போலியன் என்றும் ஆன்மீக முடிசூடா மன்னர் என்றும் அழைக்கப்படுகிறார். வினா 56 கீழ்காணும் கூற்றுகளை எது சரியானது? மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. சுவாமி விவேகானந்தனுடைய இயற்பெயர் ராமகிருஷ்ணர் சொல்றாங்க. ராமகிருஷ்ணர். விவேகானந்தர் 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார். அவர் இந்தியாவின் தெற்கு பகுதியில் மட்டுமே பயணம் செய்தார். விவேகானந்தர் 1905 மறைந்தார். இதற்கான சரியான விடை பாருங்க. தவறா கேட்டிருக்காங்க, சரியான கேட்டிருக்காங்க. சரியா பார்த்தோம்னா பி மட்டும்தான். விவேகானந்தர் 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் வந்து ராமகிருஷ்ணன் என்று சொல்றாங்க. ராமகிருஷ்ணர் அல்ல, நரேந்திர தத்து. அவர் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் இந்தியாவின் முழுவதும் பயணம் செய்தார். விவேகானந்தர் 1902 மறைந்தார். 1902 மறைகிறாரு. சுவாமி விவேகானந்தனுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா நரேந்திர தத்தா. விவேகானந்தர் 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார். அவர் இந்தியாவின் முழுவதும் பயணம் செய்தார். விவேகானந்தர் 1902 மறைந்தார். 57 தவறான கூற்றை கண்டறிவும். 4 கொடுக்கப்பட்டிருக்கு. விவேகானந்தர் பாமரர்களின் புனர்வாழ்வுக்காகவும் பாடுபட்டார். விழி 7 உழை என்பது விவேகானந்தனுடைய புகழ்பெற்ற மந்திரம். விவேகானந்தர் பெண்களின் விடுதலைக்காக பாடுபடவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமசரினுடைய சீடர் ஆவார். இதற்கான விடை சி. விவேகானந்தர் பெண்களினுடைய விடுதலைக்காக பாடுபட்டார். இங்க பாடுபட என்று கொடுத்திருக்கு, தவறு. விவேகானந்தர் பாமரர்களினுடைய புனர் வாழ்வுக்காகவும் பாடுபட்டார். விழி 7 உழை என்பது விவேகானந்தரின் புகழ்பெற்ற மந்திரம். விவேகானந்தர் பெண்களின் விடுதலைக்காக பாடுபடவில்லை என்று சொல்றாங்க, பாடுபட்டார். விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமசரினுடைய சீடர் ஆவார். வினா 58 பாருங்க. பின்வரும் கூற்றுகள்ல சரியானதை தேர்வு செய்க. மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. விவேகானந்தனுடைய உரைகள் இந்தியர்கள் உறங்க செய்தன. மனிதனாக கல்வியே நவீன இந்தியாவிற்கு தேவை என்று அவர் கூறினார். அவர் 1887 அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவர் ஆன்மீக பயணம் செய்யவில்லை. இதற்கான விடை பாருங்க, பி. சரியான கேட்கிறாங்க, பி தாங்க. மனிதனை மனிதனாக்கும் கல்வியே நவீன இந்தியாவிற்கு தேவை என்று கூறினார். விவேகானந்தனுடைய வீர உரைகள் பார்த்தோம்னா, விவேகானந்தனுடைய வீர உரைகள் உறங்கிக் கொண்டிருந்த இந்தியர்களை விழித்தெழ செய்தன. மனிதனை மனிதனாக்கும் கல்வியே நவீன இந்தியாவிற்கு தேவை என்று கூறினார். அவர் 1893
அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் உள்ள சிகாகோ மாநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டான். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஆன்மீக பயணம் செய்தார். விவேகானந்தனுடைய உரைகள் இந்திய வீர உரைகள் உறங்கிக் கொண்டிருந்த இந்தியர்களை விழித்தெழ செய்தது. மனிதனை மனிதனாக்கும் கல்வியே நவீன இந்தியாவிற்கு தேவை என்று கூறினார். அவர் 1893 சிகாகோ மாநாட்டிற்கு அமெரிக்காவுக்கு பயணம் செய்தார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவர் ஆன்மீக பயணம் செய்தார். 59 எது தவறான இணை? பாருங்க, விவேகானந்தருடைய காலம் 1863 1902 கொடுக்கப்பட்டிருக்கு. உலக சமய மாநாடு சிகாகோ என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய நெப்போலியன் சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க. இந்திய முழுவதும் பயணம் 1893 ஆகஸ்ட். இதில் தவறான பாத்தீங்கன்னா தீங்க. இந்தியா முழுவதும் பயணம் பார்த்தோன்னா 1886 ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின் இந்தியா முழுவதும் பயணம். விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா காலம் பார்த்தோன்னா 1863 முதல் 1902 வரை உலக சமய மாநாடு சிகாகோ, அமெரிக்கா. இந்திய நெப்போலியன் சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுவதும் பயணம் 1886 ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின்னர். 60 கீழ்காணும் கூற்றுகள்ல எது சரியானது? ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ணா மடம் மற்றும் மிஷன் 1887 தோற்றுவிக்கப்பட்டது. ராமகிருஷ்ண மடம் ஒரு அரசியல் மையமாக செயல்பட்டது. மடத்தில் சன்னியாசிகளுக்கு போர் பயிற்சி அளிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது சரியான கேட்டீங்கன்னா பீங்க. ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷன் 1887 தோற்றுவிக்கப்பட்டது. வினா 60 பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மடம் மற்றும் மிஷன் பார்த்தோன்னா 1887 தோற்றுவிக்கும் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. 1897 தோற்றுவிக்கப்பட்டது மே 1. ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தாருன்னு கேட்டாங்கன்னா விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மடம் ஒரு ஆன்மீக மையமாக செயல்பட்டது. மடத்தில் சன்னியாசிகளுக்கு ஆன்மீக பயிற்சி அளிக்கப்பட்டது. இங்க தவறா கொடுக்கப்பட்டிருக்குங்க 1897. வினா 61 தவறான கூற்றை கண்டறிவும். மிஷன் பல்வேறு சமூக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ராமகிருஷ்ணா மடத்தினுடைய கிளைகள் இந்தியாவில் மட்டுமே நிறுவப்பட்டன. வெள்ளம், தீயணைப்பு படையினர் வெள்ளம், புயல் போன்ற காலங்களில் மிஷனை சார்ந்தோர் துயர் துடைப்பு பணிகளில் ஈடுபடுவார். மிஷனின் கல்வி பணியும் சுகாதார பணிகளும் போற்றுதலுக்குரியவன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க. தவறான பார்த்தீங்கன்னா பி. ராமகிருஷ்ணா மடத்தினுடைய கிளைகள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் நிறுவப்பட்டது. ரைட்டு. இங்க பார்த்தோம்னா தவறா கொடுக்கப்பட்டு இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் நிறுவப்பட்டன. மிஷன் பல்வேறு சமூக சேவை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ராமகிருஷ்ணா மடத்தினுடைய கிளைகள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளும் நிறுவப்பட்டன. தீயணைப்பு படையினர் வெள்ளம், புயல் போன்ற காலங்களில் மிஷனை சார்ந்தோர் துயர் துடைப்பு பணிகளில் ஈடுபடுவர். மிஷனினுடைய கல்வி பணியும் சுகாதார பணிகளும் போற்றுதலுக்குரியவை. வினா 62 கீழ்காணும் எந்த தலைவர்கள் விவேகானந்தின் நாட்டுப்பற்றால் ஈர்க்கப்பட்டன்னு சொன்னாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ. காந்தி, நேரு, போஸ். கீழ்காணும் எந்த தலைவர்கள் விவேகானந்தனுடைய நாட்டுப்பற்றால் ஈர்க்கப்பட்டன்னு கேட்டாங்கன்னா காந்தி, நேரு, போஸ். வினா 63 பிளவாட்ஸ்கி அம்மையார் எந்த நாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டுடன் தொடர்பு. பிளவாட்ஸ்கி அம்மையார் எந்த நாட்டுடன் தொடர்புன்னு கேட்டாங்கன்னா ரஷ்ய நாட்டுடன் தொடர்புடையவர். 64 பிரம்ம ஞான சபைன்னு சொல்லக்கூடிய தியோசபிக்கல் சொசைட்டி தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. மொத்தம் 3 கூற்று கொடுத்திருக்காங்க. 1875 அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. மேடம் H.P. பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோர் இதை நிறுவினர். 1879 இதன் தலைமையகம் சென்னை அடையாற்றுக்கு மாற்றப்பட்டது. இதற்கான விடை பாருங்க 1, 2, 3 சரி, 1, 2 சரி, 3 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு.
இதற்கான விடை 1, 2 சரி 3 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. தவறுன்னா 1879 கொடுக்கப்பட்டிருக்கு. 1879ல அதனுடைய செயல்பாடுகள் சென்னையில் தொடங்கப்படுது. இந்தியாவில் தொடங்கப்படுது. அதுதான் 1879. ஆனா 1882ஆம் ஆண்டு தான் அதனுடைய தலைமையகம் சென்னையிலிருந்து அடையாற்றுக்கு மாற்றப்படுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதனுடைய செயல்பாடுகள் தொடங்குது. ஆனால் முறையாக மாற்றப்பட்டது 1882ஆம் ஆண்டு. இது 1885ஆம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. மேடம் HP பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் HS ஆல்காட் ஆகியோர் இதை நிறுவினர். 1882ஆம் ஆண்டு இதன் தலைமையகம் சென்னை அடையாற்றுக்கு மாற்றப்பட்டது. வினா 65 தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1879ல இந்தியா வந்த ஆல்காட் மற்றும் பிளவாட்ஸ்கி சுவாமி தயானந்த சரஸ்வதியுடன் இணைந்து பணியாற்றினார். 1882இல் சபையின் தலைமையகம் சென்னை அடையாற்றுக்கு மாற்றப்பட்டது. பிளவாட்ஸ்கி அம்மையார் இந்து சமய நூலில் ஆர்வம் காட்டவில்லை. ஆல்காட்டை பண்டைய இந்திய ஆன்மீக பெருமையை பறைசாட்டினார். இதற்கான விடை சி. பிளவாட்ஸ்கி அம்மையார் இந்து சமய நூல்கள்ல ஆர்வம் கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம் என்று கூறினார். பாருங்க, இதுதான் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. பிளவாட்ஸ்கி அம்மையார் இந்து சமய நூல்கள்ல ஆர்வம் கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம் என்று கூறினார். இப்ப இதுதான் தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, காட்டவிலையும் கொடுத்திருக்காங்க, ஆர்வம் கொண்டு முன்னேற்றம் அடையலாம் என்று கூறினார். 1879இல் இந்தியா வந்த ஆல்காட் மற்றும் பிளவாட்ஸ்கி சுவாமி தயானந்த சரஸ்வதியுடன் இணைந்து பணியாற்றினர். 1882ல சபையினுடைய தலைமையகம் சென்னை அடையாற்றுக்கு மாற்றப்பட்டது. பிளவாட்ஸ்கி அம்மையார் இந்து சமய நூல்களில் ஆர்வம் கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம் என்று கூறினார். ஆல்காட் பண்டைய இந்திய ஆன்மீக பெருமையை பறைசாட்டினார். 66 ஆன்மீக துறையில் இந்தியர்கள் ஐரோப்பியரை விட 1000 மடங்கு உயர்ந்தவர் என்று கூறியவர் யார்? இதற்கான விடை பி. மேடம் பிளவாட்ஸ்கி. ஆன்மீக துறையில இந்தியர்கள் ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் என்று கூறியவர் மேடம் பிளவாட்ஸ்கி. 67 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. சபையினுடைய நோக்கங்கள் மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. உலக சகோதரத்துவத்தை வளர்த்தல், ஆரிய சமயம், இலக்கியம் மற்றும் தத்துவங்களை ஆராய்தல், மனிதருக்குள் மறைந்துள்ள ஆன்மீக ஆற்றலை வெளிக்கொணர்தல், மேற்கத்திய கலாச்சாரத்தை மட்டும் இந்தியாவில் பரப்புதல். இதற்கான விடை பாருங்க, தவறு. மேற்கத்திய கலாச்சாரத்தை மட்டும் இந்தியாவில் பரப்புதல்ல அதனுடைய நோக்கம் அல்ல. தவறு. இது மட்டும். உலக சகோதரத்துவத்தை வளர்த்தல், ஆரிய சமயம், இலக்கியம், தத்துவங்களை ஆராய்தல், மனிதர்களுக்குள் மறைந்துள்ள ஆன்மீக ஆற்றலை வெளிக்கொணர்தல், இது மட்டும் தான் அதனுடைய நோக்கங்கள். இது தவறாக கொடுக்கப்பட்டது. மேற்கத்திய கலாச்சாரத்தை மட்டும் இந்தியாவில் பரப்புவது என்பது தவறு. வினா 68 பின்வரும் இணைகள்ல எது சரியானது? மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்மஞான சபையினுடைய தோற்றம் 1882 என்று. தலைமையகம் மாற்றம் சென்னை டு அடையாறு கொடுத்திருக்கு. சென்னையில் அடையாறு. பிளவாட்ஸ்கி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். கர்னல் ஆல்காட் இந்தியாவை சேர்ந்தவர் சொல்றாங்க. இதற்கான விடை பாருங்க, இது சரியானது பார்த்தீங்கன்னா தலைமையக மாற்றம் சென்னையில அடையாறுல. பிரம்ம ஞான சபையினுடைய தோற்றம் 1875ஆம் ஆண்டு. 1875ஆம் ஆண்டு. பிளவாட்ஸ்கி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் கொடுத்திருக்காங்க. பிரான்ஸ் நாட்டில் அவங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். கர்னல் ஆல்காட் பார்த்தோன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவர் சொல்றாங்க, அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். என்ன சொல்ற பாருங்க, பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1875. தலைமையகம் மாற்றம் சென்னையில அடையாறுல. பிளவாட்ஸ்கி பிரான்ஸ் நாட்டுல, அவங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். கர்னல் ஆல்காட் பார்த்தோன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். வினா 69 அன்னி பெசன்ட் அம்மையார் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். பகவத்கீதையை தமிழ் மொழிபெயர்த்தார். 1898 காசியில் இந்து கல்லூரி தொடங்க காரணமாய் இருந்தார். காசியில இந்து கல்லூரி தொடங்க காரணமாய் இருந்தார். இதற்கான விடை சி. 1, 2, 1, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. தவறு என்னங்கன்னா தமிழில் என்று கொடுக்கப்பட்டு தமிழ் அல்ல, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1898 காசியில் இந்து கல்லூரி தொடங்க காரணமாய் இருந்தார். வினா 70 காசியில் மத்திய இந்து கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான விடை 1898.
காசியில் மத்திய இந்து கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1898. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவில் தோற்றுவித்த இயக்கம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம். அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவில் தோற்றுவித்த இயக்கம் தன்னாட்சி இயக்கம். வினா 72. அன்னி பெசன்ட் அம்மையார் செயல் குறித்த பொருந்தாததை கூற்றை தேர்ந்தெடு. 4 கொடுத்திருக்கோம். பிரம்ம ஞான சபையை மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக மாற்றினார். இந்தியா தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட் ஆவார். தன்னாட்சி சங்கத்தை தோற்றுவித்தார். சுதேசி இயக்கத்தை ஊக்குவித்தார். சுதேசி இயக்கத்தை ஊக்குவித்தார். இதற்கான பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் கொடுத்திருக்காங்க, தவறு. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் ஏஓ யும். பிரம்மஞான சபையை மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக மாற்றினார். இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்தவர் பார்த்தா அன்னி பெசன்ட் அல்ல, ஏஓ யும். தன்னாட்சி சங்கத்தை தோற்றுவித்தார். சுதேசி இயக்கத்தை ஊக்குவித்தார். வினா 73. கீழ்கண்டவற்றுள் அன்னி பெசன்ட் அம்மையார் எதிர்த்த சமூக அவலங்கள் யாவை? பாருங்க, பாலிய விவேகம், பாலிய விவாகம், அதே மாதிரி பார்த்தோம்னா விதவை முடக்கம், விதவை முடக்கம் 1, 2 மட்டும். கீழ்கண்டவற்றுள் அன்னி பெசன்ட் அம்மையார் எதிர்த்த சமூக அவலங்கள் பார்த்தோம்னா பாலிய விவாகம், விதவை முடுக்குன்னு சொல்றாங்க. தேவதாசி முறையும் இல்ல, தீண்டாமையும் சொல்லக்கூடியது அவங்க வந்து பண்ணல. வினா 74. பின்வரும் கூற்றுகள்ல தவறான ஒன்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கொடுத்திருக்கோம். அன்னி பெசன்ட் அம்மையார் இந்துவை போல உடையணிந்து வாழ்ந்தார். இந்து மதம் இன்றைய இந்தியா இல்லை என்று அவர் நம்பினார். பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார் ஆவார். ஏஓ யும் பிளவாட்ஸ்கி அம்மையாரினுடைய முதன்மை கூட்டாளி ஆவார். இதற்கான விடை பாருங்க. சி, பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் பார்த்தோம்னா பிளவாட்ஸ்கியும் எச்.எஸ். ஆல்காட் 2 பேரும் சேர்ந்த பார்த்தோம்னா தோற்றுவிப்பாங்க. பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் பார்த்தோம்னா பிளவாட்ஸ்கியும் அடுத்து பார்த்தோம்னா எச்.எஸ். ஆல்காட் 2 பேரும் சேர்ந்த தோற்றுவிப்பாங்க. ஏஓ யும் பிளவாட்ஸ்கி அம்மையாரினுடைய முதன்மை கூட்டாளி ஆவான்னு சொல்றாங்க. இது கரெக்ட். தவறா கொடுக்கப்பட்டது. பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் இல்ல, பிளவாட்ஸ்கி அம்மையார், எச்.எஸ். ஆல்காட். வினா 75. பின்வரும் கூற்றுகள்ல பொருந்தாதது எது? மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. சர் சையத் அகமது கான் 1817-98 காலப்பகுதியில் வாழ்ந்தார். இந்திய முஸ்லிம்களிடையே சமூக சீரமைப்பு மற்றும் ஒழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இவர் சமய சார்பற்ற மற்றும் மனிதாபிமான பார்வை கொண்டிருந்தார். சமுதாய வளர்ச்சிக்கு மதம் எந்த பங்கையும் ஆற்ற முடியாது என்று அவர் நம்பினார். இதற்கான விடை பாருங்க. பொருந்தாதும் கேட்டிருக்காங்க. இதுதான் பொருந்தாதது. சமுதாய வளர்ச்சிக்கு மதம் எந்த ஒரு பங்கையும் ஆற்ற முடியாது என்று நம்பினார். அவர் பாரு சொல்றாங்க பாருங்க, சமயம் சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் என்று முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று நம்பினார். அவர் சொன்னது பாருங்க, இது தவறு. அவர் சொல்ல பாருங்க, சமயம் சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் என்று முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினான். சர் சையத் அகமது கான் 1817-98 காலப்பகுதியில் வாழ்ந்தார். இந்திய முஸ்லிம்களிடையே சமூக சீரமைப்பு மற்றும் ஒழுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினான். இவர் சமய சார்பற்ற மற்றும் மனிதாபிமான பார்வை கொண்டிருந்தான். இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கனால் சமய சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் என்று முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். வினா 76. சர் சையத் அகமது கான் பற்றிய பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது? மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மத ரீதியான கல்வி சீர்திருத்தங்களை மட்டுமே முன்னெடுத்தார். சமய கோட்பாடுகளை காலத்திற்கு ஏற்ப மாற்ற முடியாதவை என்று கருதினார். இஸ்லாமிய போதனைகள் நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றமைக்க முயன்றார். அவர் பகுத்தறிவுக்கு புறம்பான கருத்துக்களை ஆதரித்தார். இதற்கான விடை பாருங்க, சி, இஸ்லாமிய போதனைகளை நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க முயன்றார். இதுல சரியா கொடுக்கப்பட்டது மட்டும்தான். இஸ்லாமிய போதனைகளை நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்தார். சமய கோட்பாடுகள் காலத்துக்கு ஏற்ப மாற்றம் தேவை என்று கருதினாரு. அதே பார்த்தோன்னா இவர் பார்த்தோன்னா பகுத்தறிவு புறம்பான கருத்துக்களை எதிர்க்கவே செய்தாரு. இவர் பார்த்தோன்னா அவர் பார்த்தோன்னா கல்வி சீர்திருத்தங்களை மட்டுமே முன்னெடுத்தாரு. மத ரீதியில் அதிகம் எடுக்கலைங்க, கல்வி சார்ந்த சீர்திருத்தங்களை மட்டுமே முன்னெடுத்தார்னு சொல்றாங்க. முஸ்லிம்களினுடைய
கல்வி சீர்திருத்தங்களை மட்டுமே முன்னெடுத்தார். சமய கோட்பாடு காலத்துக்கு ஏற்ப மாற்ற வேணும்னு சொல்லிட்டு அவர் கருதினார். இஸ்லாமிய போதனைகளை நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றமைக்க முயன்றார். அவர் பகுத்தறிவுக்கு புறம்பான கருத்துக்களை ஆதரிக்கவில்லை, எதிர்க்கவே செய்தார். வினா 77 கீழ்காணும் கூற்றுகள்ல தவறான ஒன்றை தேர்வு செய்க. மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. மதம் என்பது தவறா கேட்டிருக்கேன். மதம் என்பது சமுதாய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று சையது அகமது கான் வலியுறுத்தினால், காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாத சமயம் பயனற்ற பலம் சின்னமாகிவிடும் என்று அவர் எச்சரித்தார். இவருடைய பார்வை குறுகிய மத பார்வையாக இருந்தது. எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஓர் இறை நம்பிக்கைத்தான் வெளிப்படுத்தினார் என்று அவர் கூறினார். இதற்கான விடை பாருங்க சி. இவருடைய பார்வை பார்த்தோன்னா மனிதாபமான பார்வையாக இருந்தது. இவருடைய பார்வை குறுகிய மத பார்வையாக இல்லைங்க, மனிதாபிமான பார்வையாக இருந்துன்னு சொல்றாங்க. மதம் என்பது சமுதாய முன்னேற்றத்திற்கு முட்டுக்காட்டையாக இருக்கக்கூடாது என்று சையத் அகமது கான் வலியுறுத்தினார். காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாத சமயம் பயனற்ற பலன் சின்னமாகிவிடும் என்று அவர் எச்சரித்தார். இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா மனிதாபிமான பார்வையாக இருந்தது. எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே இறை நம்பிக்கையைத்தான் வெளிப்படுத்தினர் என்று அவர் கூறினார். 78 சர் சையத் அகமது கான் எந்த மொழியில திருக்குரானுக்கு விளக்கம் எழுதினார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா உருது. சர் சையத் அகமது கான் எந்த மொழியில் திருக்குரானுக்கு விளக்கம் எழுதி வெளியிட்டான்னு கேட்டாங்கன்னா உருது. 79 சர் சையத் அகமது கானின் கல்வி பணிகள் குறித்த கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. மொத்தம் 4 கொடுத்திருக்கு. இவர் ஆங்கில கல்வியின் அவசியத்தை ஆதரித்தார். 1860களில் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் கொண்ட அறிவியல் கழகங்களை உருவாக்கினார். 1875ஆம் ஆண்டு அலிகார் முஸ்லிம் ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். இவர் நிறுவிய கல்லூரியில் முஸ்லிம்களுக்கு மட்டுமே இடம் அளிக்கப்படும் சொல்றாங்க. தவறுங்க. இவர் நிறுவிய கல்லூரியில் பார்த்தோன்னா இந்துக்களும் முஸ்லிம்களும் நாட்டின் இரு கண்கள் என கருதினார். சமய முக்கியத்துவத்தை அளித்தார். சமய முக்கியத்துவத்தை அளித்தார். பாருங்க, இவர் ஆங்கில கல்வியின் அவசியத்தை ஆதரிக்கிறாரு. 1860களில் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் கொண்ட அறிவியல் கழகங்களை உருவாக்குறாரு. 1875ஆம் ஆண்டு அலிகார் முஸ்லிம் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி நிறுவனாரு. இவர் நிறுவிய கல்லூரிகள்ல இந்துக்களும் முஸ்லிம்களும் பார்த்தோன்னா இந்நாட்டினுடைய இரு கண்கள் என கருதினார். சமய முக்கியத்துவம் அளித்தார். வினா 80 சர் சையத் அகமது கானின் சீர்திருத்த கருத்துக்கள் யாரை சென்றடையவில்லை? அடித்தட்டு மக்களை. சர் சையத் அகமது கான் சீர்திருத்த கருத்துக்கள் யாரை சென்றடையவில்லை என்பதீங்கன்னா அடித்தட்டு மக்களை சென்றடையவில்லை. வினா 81 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவர் என சர் சையத் அகமது கானை மதிப்பீடு செய்தவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி. பிபின் சந்திரா. 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவர் என சர் சையத் அகமது கானை மதிப்பீடு செய்தவர் பிபின் சந்திரா. வினா 82 சர் சையத் அகமது கான் 1860களில் உருவாக்கிய அறிவியல் கழகங்கள்ல இடம் பெற்றவர்கள் யார்? இந்துக்களும் முஸ்லிம்களும். சர் சையத் அகமது கான் 1860களில் உருவாக்கிய அறிவியல் கழகங்கள் இடம் பெற்றவர் பார்த்தோன்னா முஸ்லிம்களும் இந்துக்களும். வினா 83 பின்வரும் கூற்றுகள்ல அலிகார் இயக்கம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடு சொல்றாங்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் பர்தா முறையை ஆதரித்தார். இவரது சீர்திருத்த கருத்துக்கள் அடித்தட்டு மக்களை சென்றடையவில்லை. மேல்தட்டு முஸ்லிம் மக்களிடையே இவரது கருத்துக்கள் செல்வாக்கு பெற்றன. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2, 3 சரி. 2, 3 சரி. இவர் பார்த்தோன்னா பர்தா முறையை ஆதரிக்கவில்லை. இங்க ஆதரித்து கொடுக்கப்பட்டு தவறு. இவரது சீர்திருத்த கருத்துக்கள் அடித்தட்டு மக்களை சென்றடையவில்லை. மேல்தட்டு முஸ்லிம் மக்களிடையே இவரது கருத்துக்கள் செல்வாக்கு பெற்றன்னு சொல்றாங்க. அப்ப பர்தா முறையை இவர் ஆதரிக்கவில்லை. வினா 84 சர் சையத் அகமது கான் குறித்த முஸ்லிம் லீக் முஸ்லிம் மனதை அரசியல் இயக்கத்திலிருந்து மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றவர் யார் என்று புகழாரம் சூட்டினார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சர் சையத் அகமது கான் குறித்து முஸ்லிம் மனதை அரசியல் இயக்கத்திலிருந்து மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றவர் என்று புகழாரம் சூட்டிவார் கேட்டானா ஜவஹர்லால் நேரு. வினா 85 பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மொத்தம் 3 கூற்று. சாதி அமைப்பு முறை இந்து கலாச்சாரத்தின் ஒரு களங்கமாகும். தீண்டாமை என்பது வர்ணாசிரமத்தினுடைய நச்சு விதையாகும் என்று பாடப்பகுதி குறிப்பிடுகிறது. சாதி முறை இந்திய சமூகத்தில் மேலோட்டமாக மட்டுமே வேரூன்றியுள்ளன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா
1, 2 சரி. 1, 2 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. தவறுனா மேலோட்டமாகன்னு சொல்றாங்க. ஆழமாக. சாதி முறை இந்திய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ளது. மேலோட்டமாக மட்டுமில்லைங்க, ஆழமாக வேரூன்றி உள்ளது. சாதி அமைப்பு முறை இந்திய கலாச்சாரத்தினுடைய களங்கமாகும். தீண்டாமை என்பது வர்ணாசிரம தர்மத்தினுடைய நச்சுவிதையாகும் என்று பாடப்பகுதி குறிப்பிடுகிறது. சாதி முறை இந்திய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ளது. வினா 86. உயர் சாதி இந்துக்கள் தீண்டத்தகாதவர்கள் தங்களின் வருகையை தெரிவிக்க மணியடித்துக் கொண்டே வருவதாக குறிப்பிட்ட சீன பையன் என்ன? பாகியான். உயர் சாதி இந்துக்கள் தீண்டத்தகாதவர்கள் தங்களினுடைய வருகையை தெரிவிக்க மணியடித்துக் கொண்டே வருவதாக குறிப்பிட்ட சீன பையன் யார்? பாகியான். உயர் சாதி இந்துக்கள் தீண்டத்தகாதவர்கள் தங்களினுடைய வருகையை தெரிவிக்க மணியடித்துக் கொண்டே வருவதாக குறிப்பிட்ட சீன பையனை பார்த்தா பாகியான். வினா 87. சாதி முறை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்திய பாதிப்புகளாக பின்வருவற்றுள் எவை கருதப்படுகிறது? இதற்கான விடை பாருங்க. 1 பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சமுதாயத்தை பலவீனப்படுத்தியது, தேசப்பற்று தோற்றத்தையே தடுத்தது, ஜனநாயகத்துக்கு தடையாக இருந்தது. இவை அனைத்தும் சொல்றாங்க. சாதி முறை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்திய பாதிப்புகளை பின்வருவற்றில் எவை கருதப்படுவதுனா அனைத்துமேங்க. சமுதாயத்தை பலவீனப்படுத்தியது, தேசப்பற்று தோன்றுவதை தடுத்தது, ஜனநாயகத்திற்கு தடையாக இருந்தது. வினா 88. சாதி சீர்கேடுகளை கடுமையாக சாடி சாதி சீர்திருத்தம் பற்றிய பேசியவர்கள் தவறானவன் சொல்றாங்க. இதற்கான லார்டு கட்சன். சாதி சீர்கேடுகளை கடுமையாக சாடி சாதி சீர்திருத்தம் பற்றி பேசியவர்கள் தவறான பார்த்தோன்னா லார்டு கட்சன். இவனை பார்த்தோன்னா சாதி சீர்கேடுகளை கடுமையாக சாடி சாதி சீர்திருத்தம் பற்றி பேசியல் பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர், தயானந்த சரஸ்வதி. வினா 89. ஜோதிபாய் பூலே குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1827 மராட்டிய மாநிலத்தில் உள்ள பூனாவில் பிறந்தார். இவர் மாலி என்ற சமூகத்தை சேர்ந்தவர். பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்த இவர் கல்வியின் மூலம் மட்டுமே ஒடுக்கப்பட்ட மக்களை முன்னேற்ற முடியும் என்று நம்பினார். இதற்கான விடை பாருங்க. அனைத்தும் சரி. இவை அனைத்துமே சரி. இவர் 1827 மராட்டிய மாநிலத்தில் உள்ள பூனாவில் பிறந்தார். இவர் மாலி என்ற சமூகத்தை சேர்ந்தவர். பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்த இவர் கல்வியின் மூலம் மட்டுமே ஒடுக்கப்பட்ட மக்களை முன்னேற்ற முடியும் என்று நம்பினார். வினா 90. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1848 புத்வார் பேத்தில் பெண்களுக்கான பள்ளியை துவங்கினார். 1854 தனது மனைவியின் துணையுடன் இரவு நேர பள்ளி ஒன்றை தொடங்கினார். பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுத்து ஊக்குவித்தது. இவர் ஆண்டர் கல்விக்குழுவிடம் தாழ்த்தப்பட்டோருக்கான கல்வி தேவையை வலியுறுத்தினார். இதற்கான விடை பாருங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இவருக்கு 10 ஏக்கர் 6 ஏக்கர் நிலம் கொடுத்தது. 1848 புத்வார் பேத்தில் பெண்களுக்கான பள்ளியை துவங்கினார். 1854 தனது மனைவியின் துணையுடன் இரவு நேர பள்ளி ஒன்றை துவங்கினார். அதே புத்தகத்துல பார்த்தோன்னா 1952 கொடுக்கப்பட்டிருக்கும். வேறு புத்தகத்துல 52 கொடுக்கப்பட்டு இதுல 54 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கா வெங்கடேசன் புத்தகத்தில் 54 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு 52 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க 10 ஏக்கர்லைங்க 6 ஏக்கர் நிலம் கொடுத்து ஊக்குவித்தது. இவர் ஆண்டர் கல்விக்குழுவிடம் தாழ்த்தப்பட்டோருக்கான கல்வி தேவை வலியுறுத்தினர். ஆனா இரவு நேரப்பள்ளி 1854. 1950 பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனேயில் தொடங்கப்பட்டது. 1854 இரவு பள்ளி ரைட்டு தான். 1952 பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனேவில் தொடங்கப்படுது. வினா 91. சத்திய சோதக் சமாஜம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இது 1973 தொடங்கப்பட்டது. 1973 தொடங்கப்பட்டது. இதன் பொருள் வாய்மையை தேடும் சங்கம் என்பதாகும். அனைத்து சாதியினருக்கும் பொதுவான அநாத இல்லங்கள் கட்டினார். மேற்கண்ட அனைத்தும் சரிங்க. சத்திய சோதக் சமாஜம் 1873 தொடங்கப்படுது. வாய்மை தேடும் சங்கம் என்பது என்னுடைய பொருள்.
அனைத்து சாதியினருக்கும் பொதுவான அநாத இல்லங்கள் இவர் கட்டினார். மேற்கூறிய அனைத்தும் சரிங்க. ஜோதிபா பூலே பூனா நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. பூனா நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1876. ஜோதிபாய் பூலே பூனா நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1876 ஆண்டு. ஜோதிபாய் பூலே எழுதிய நூல்களில் தவறான இணையை கண்டறிய. இது சத்யார்த்த பிரகாஷ் தவறுங்க. தர்ம திரிதய ரத்னா, சிவாஜி, இசாரான்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதுக்கான நூல்கள். சத்யார்த்த பிரகாஷ் இவர் எழுதினது. சத்யார்த்த பிரகாஷ் சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதப்பட்ட ஒரு நூல். 94 பூரண புரட்டுகளை பற்றி இதன பொருள்படும் ஜோதிபா பூலேனுடைய நூல் தர்ம திரிதய ரத்னா. பூரண புரட்டுகளை பற்றி இதன பொருள்படும் ஜோதிபா பூலேவினுடைய நூல் பார்த்தனா தர்ம திரிதய ரத்னா. வினா 95 பின்வரும் இணைகளில் எது தவறானது? எது தவறானு கேட்கிறாங்க. 1873 பார்த்தனா சத்திய சோதக் சமாஜம் வாய்மையை தேடும் சங்கம். 1848 புத்வார் பேத் பெண்கள் பள்ளி. தர்ம திரிதய ரத்னா பூலே எழுதிய நூல். இசாரா பூலே தொடங்கிய செய்தித்தாள். தவறு. இதுவும் அவருடைய எழுதிய ஒரு நூல் தான். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி. இதற்கான விடை டி. சத்திய சோதக் சமாஜம் வாய்மையை தேடும். 1848 புத்வார் பேத் பெண்கள் பள்ளி. தர்ம திரிதய ரத்னா பூலே எழுதிய நூல். இசாரா பார்த்தனா பூலே தொடங்கிய தொடங்கிய செய்தித்தாள் அல்ல, அதுவும் ஒரு நூல் தான். வினா 96 பொறுத்துக. மொத்தம் பாருங்க. பெண்கள் பள்ளி புத்வார் பேத்து, சத்திய சோதக் சமாஜம், பூனா நகராட்சி மன்ற உறுப்பினர், ஆண்டர் கல்வி கமிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதற்கான விடை பாருங்க. ஏ பெண்கள் பள்ளி புத்வார் பேத் 1848. சத்திய சோதக் சமாஜம் 1873. பூனா நகராட்சி மன்ற உறுப்பினர் 1876. ஆண்டர் கல்வி கமிட்டி 1882. ஆனா இவர் 1886 ஆண்டர் கல்வி குழு கிட்ட பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அவசியம் என்று வலியுறுத்துவார். ஆனா ஆண்டர் கல்வி கமிட்டி 1882. 1886 ஆண்டர் குழுவிடம் பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அவசியம் என்று வலியுறுத்துவார். பெண்கள் பள்ளி புத்வார் பேத்து 1848. சத்திய சோதக் சமாஜம் 1873. பூனா நகராட்சி மன்ற உறுப்பினர் பார்த்தோம்னா 1876. ஆண்டர் கல்வி கமிட்டி 1882. 97 கூற்று ஜோதிபாய் பூலே மகாத்மா காந்தி என்று அழைக்கப்பட்டார். இவர் பெண் கல்வி, விதவை மறுமணம் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் உரிமைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இதற்கான விடை பாருங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரின்னு சொல்றாங்க. ஜோதிபாய் பூலே மகாத்மா என்று அழைக்கப்பட்டார். இவர் பெண் கல்வி, விதவை மறுமணம் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் உரிமைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான்னு சொல்றாங்க. கூற்று மற்றும் காரணம் சரி. இவருக்கு மகாத்மா காந்தி என்று பெயர், மகாத்மா காந்தி அழைத்தவர் யாருன்னு கேட்டனா ஜோதிபாய் பூலேவை மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் கேட்டீங்கன்னா வித்தல் ராவ் கிருஷ்ணாஜி வாண்டேக்கர் தான் முதல்ல இவருக்கு மகாத்மா என்று பெயர் மகாத்மா என்று அழைக்கப்படுறாரு. ஜோதிபாய் பூலேவை மகாத்மா என்று யாரு முதல்ல அழைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வித்தல் ராவ் கிருஷ்ணாஜி வாண்டேக்கர் தான் இந்த பேரை அவருக்கு வைக்கிறார். ஜோதிபாய் பூலேவை மகாத்மா என்று அழைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா வித்தல் ராவ் கிருஷ்ணாஜி வாண்டேக்கர். 98
நாராயணகுரு குறித்த பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானது? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கேரளாவில் தீண்டத்தகாத சாதியாக கருதப்பட்ட நாயர் வகுப்பை சேர்ந்தவர். அவர் வேதாந்தங்களும் உபநிடதங்களும் பெரும் புலமை பெற்றிருந்தார். இதுல சரியானது பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி. 2 மட்டும் சரி. 2 மட்டும் சரி. அப்ப என்ன தவறா கொடுக்கப்பட்டதுன்னா நாயர் வகுப்புன்னு சொல்றாங்க. நாயர் வகுப்பு ஈழவ வகுப்பு. அவர் கேரளாவில் தீண்டத்தகாத சாதியாக கருதப்பட்ட ஈழவ வகுப்பை சேர்ந்தவர். அவர் வேதாந்தங்களிலும் உபநிடதங்களும் பெரும் புலமை பெற்றவர். 99 பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய இவற்றில் தவறான கூற்று இது. 2 கூற்று. நாராயண குருவினுடைய காலம் 1854 டு 1928 சொல்றாங்க. இவர் தீண்டாமை என்னும் கொடுமையை களைய முயன்றார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2மே சரி. நாராயண குருவினுடைய காலம் 1854 டு 1928 ஆகும். இவர் தீண்டாமை என்னும் கொடுமையை களைய முயன்றார். ஏன்னா வெற்றிகரமாக 100 வினா பார்க்க போறாங்க. பாருங்க, கடைசி வெற்றிகரம் 100 வினா பார்த்துட்டோம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. நாராயணகுரு திருவனந்தபுரம் அருகே அறிவுபுரம் என்ற ஊரில் ஒரு கோவிலை கட்டினார். அந்த கோவில்ல குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வழிபட அனுமதித்தார். அப்ப 1 மட்டும் சரி. அந்த கோவில்ல குறிப்பிட்ட சமுதாயம் அனைத்து சமுதாயத்தினரும் வழிபட அனுமதித்தார். நாராயணகுரு திருவனந்தபுரம் அருகே அறிவுபுரம் என்ற ஊரில் ஒரு கோவிலை கட்டினான். அந்த கோவில அனைத்து சமூகத்தினரும் வழிபட அனுமதித்தார். வினா 101 தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். மொத்தம் 4 கொடுத்திருக்கும் பாருங்க. நாராயணகுரு ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். இவர் சாதி சமய வேறுபடற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க பிரச்சாரம் செய்தார். கீழ் சாதியினர் கோவிலுக்குள் நுழையலாம் என்ற சமூக தடை இவர் ஆதரித்தார். தீண்டாமை கொடுமையை களைய இவரும் இவரது சகாக்களும் முயன்றன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி. கீழ் சாதியினர் கோவிலுக்குள் நுழையலாம் என்ற சமூக தடையை உடைக்க உறுதி பூண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. நாராயணகுரு ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். இவர் சாதி சமய வேறுபடற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க பிரச்சாரம் செய்தார். கீழ் சாதியினர் கோவிலுக்குள் நுழையலாம் என்ற சமூக தடையை இவர் உடைக்க உறுதி பூண்டார். தீண்டாமை கொடுமை களைய இவரும் இவர் சகாக்களும் முயன்றன. வினா 102 பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. நாராயணகுரு திருமண மற்றும் சமய வழிபாடு போன்ற சடங்குகளை எளிமைப்படுத்தினார். சப அடக்கம் போன்ற சடங்குகளை மாற்றாமல் அப்படியே பின்பற்ற சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1 சரி 2 தவறு. என்ன தவறாக கொடுக்குன்னா சப அடக்கம் போன்ற சடங்குகளை எளிமைப்படுத்தினார். நாராயணகுரு திருமண மற்றும் சமய வழிபாடு போன்ற சடங்குகளை எளிமைப்படுத்தினார். சவ அடக்கம் போன்ற சடங்குகளையும் எளிமைப்படுத்தினார். 103 கூற்று மற்றும் காரணம். கூற்று பாருங்க. நாராயணகுரு சமத்துவ சமுதாயம் அமைக்க பாடுபட்டார். காரணம் மனித குலத்திற்கு ஒன்றே சமயம் ஒன்றே சாதி ஒன்றே கடவுள் என்பது இவரது முழக்கமாகும். கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். நாராயணகுரு சமத்துவ சமுதாயம் அமைய பாடுபட்டார். மனித குலத்திற்கு ஒன்றே சமயம் ஒன்றே சாதி ஒன்றே கடவுள் என்பது இவருடைய முழக்கமாகும். வினா 104 சகாதரன் ஐயப்பன் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நாராயண குருவினுடைய சீடர் ஆவார். மனித குலத்திற்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, கடவுள் இல்லை என்ற புதிய மந்திரத்தை தந்தார். இதற்கான விடை பார்த்தோம்னா 2 கூற்றுகளும் சரிங்க. சகாதரன் ஐயப்பன் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நாராயண குருவினுடைய சீடர் ஆவார். மனித குலத்திற்கு மதம் இல்லை, சாதி இல்லை, கடவுள் இல்லை என்ற ஒரு புதிய மந்திரத்தை தந்தார். வினா 105 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கேரளாவில் நாயர்கள் யாருடைய ஆதிக்கத்துக்கு எதிராக கிளர்த்தெழுந்தனர்? நம்பூதிரி பிராமணர்கள். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில கேரளாவில் நாயர்கள் நம்பூதிரி பிராமணர்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக கிளர்த்தெழுந்தனர். 106 1991ஆம் ஆண்டு மலையாளி நினைவஞ்சலி என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி.வி. ராமன் பிள்ளை. 1891ஆம் ஆண்டு மலையாள நினைவஞ்சலி என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் சி.வி. ராமன் பிள்ளை. வினா 107 நாயர் சமூகத்தினர் வீரத்தையும்
பழம்பெருமையும் பறைசாற்றும் மார்த்தாண்டவர்மா என்ற வரலாற்று நாவலை எழுதியவர் யார்? வரலாற்று நாவலை எழுதியவர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி.வி. ராமன் பிள்ளை. சி.வி. ராமன் பிள்ளை. நாயர் சமூகத்தினர் வீரத்தையும் பழம்பெருமையும் பறைசாற்றும் மார்த்தாண்டவர்மா என்ற வரலாற்று நாவலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா சி.வி. ராமன் பிள்ளை. வினா 108 நாயர் சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான வினை பார்த்தோன்னா பத்மநாப பிள்ளை. நாயர் சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா பத்மநாப பிள்ளை. பத்மநாப பிள்ளை. வினா 109 பின் வருவனற்றுள் 20ஆம் நூற்றாண்டில் உருவெடுத்த சாதி ஒழிப்பு மற்றும் சமூக சீர்திருத்த போராட்டங்களில் பொருந்தாதது எது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி. மலையாள நினைவஞ்சலி. இங்க மலையாள நினைவஞ்சலில் மலையாளி நினைவு சின்னம். பின்வருவற்றுள் 20ஆம் நூற்றாண்டில் உருவெடுத்த சாதி ஒழிப்பு மற்றும் சமூக சீர்திருத்த போராட்டங்கள் பொருந்ததுன்னா மலையாளி நினைவு சின்னம். வைக்கம் சத்தியகிரகம், குருவாயூர் நுழைவு போராட்டம், நீதி கட்சியின் பிராமணர் அல்லாத முன்னேற்றம் எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். 110 பின் வருவனற்றுள் தவறான இணையை காண்க. தவறான இணையை கண்டறி பார்த்தோன்னா இதற்கான விடை சி. தவறான பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம். பார்த்தோன்னா பிரார்த்தனா சமாஜம் 1860 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1860 பிரார்த்தனை சமாஜம் 1867 மார்ச் 31. பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் 1875, பிரம்மஞான சபை 1875. அதே பிரார்த்தனை சமாஜம் 1867 மார்ச் 31. வினா 111 பின் வருவனற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய இந்தியாவின் விடிவெளி ராஜாராம் மோகன் ராய், வேதத்துக்கு திரும்பு சுவாமி தயானந்த சரஸ்வதி, விழி எழு விளை சுவாமி விவேகானந்தர், சர்வ சமய சன்மார்க்க சங்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதற்கான விடை பாருங்க டி. சர்வ சமய சமரச சன்மார்க்கம் பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். புதிய இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய், வேதத்துக்கு திரும்பு சுவாமி தயானந்த சரஸ்வதி, விழி எழு விளை என்பது சுவாமி விவேகானந்தர், சர்வ சமய சமரச சன்மார்க்கம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். வினா 112 தலைவர்கள் மற்றும் அவர்கள் தோற்றுவித்த இயக்கங்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஏ பாருங்க கேசவ சந்திரசேன் முற்போக்கு பிராம சமாஜம், பி. தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம், சி. சுவாமி தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ணா இயக்கம், டி. சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், கேசவ் சந்திரசேன் முற்போக்கு பிரம்ம சமாஜம், தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம், சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம். வினா 113 பொறுத்துக தலைவர் மற்றும் தொடர்புடைய இதழ்கள், நூல்கள் மற்றும் நிறுவனங்கள். மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. அன்னி பெசான்ட் அலிகார் முஸ்லிம் கல்லூரியா, சர் சையத் அகமது கான் பகவத்கீதை ஆங்கில மொழிபெயர்ப்பா, தேவேந்திரநாத் தாகூர் குலாம்கிரியா, ஜோதிபாய் பூலே தத்துவ போதனியா சபையான்னு கேட்கிறாங்க. இதற்கான விடை பாருங்க ஏ. அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்றாங்க? பகவத்கீதைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. சர் சையத் அகமது கான் பார்த்தோன்னா அலிகார் முஸ்லிம் கல்லூரி, தேவேந்திரநாத் தாகூர் தத்துவ போதினி சபை, ஜோதிபாய் பூலே குலம்கிரி என்ற சொல்லக்கூடிய நாவல். பாருங்க அன்னி பெசன்ட் அம்மையார் பகவத்கீதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு, சர் சையத் அகமது கான் அலிகார் முஸ்லிம் கல்லூரி, தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தோன்னா தத்துவ போதினி சபா, ஜோதிபாய் பூலே பார்த்தோன்னா குலம்கிரி சொல்லக்கூடியது. 114 பொறுத்துக சீர்திருத்தவாதிகள் மற்றும் அவருடைய காலம். பாருங்க ராஜாராம் மோகன் ராய்னு சொல்லிட்டு 1824, 1883 கொடுக்கப்பட்டிருக்கு. சுவாமி தயானந்த சரஸ்வதி கொடுக்கப்பட்டு 1836, 1886. ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1876, 1833 கொடுக்கப்பட்டிருக்கு. சுவாமி விவேகானந்தர் 1863 1902 கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏதான். ராஜாராம் மோகன் ராய் 1772 to 1833. சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா 1824 to 1883. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா 1836 to 1886. சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா
1863 to 1902. ராஜாராம் மோகன் ராய் 1772 1883. சுவாமி தயானந்த சரஸ்வதி 1824 1883. ராமகிருஷ்ணா பரமஹம்சர் 1836 1886. சுவாமி விவேகானந்தர் 1863 to 1902. வினா 115. பின்வரும் இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் அவற்றை கால வரிசைப்படுத்துக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 2 1 3 4. அப்ப பாருங்க, பிரம்ம சமாஜம் 1828. பிரம்ம சமாஜம் 1828. அடுத்து பார்த்தோம்னா பிரார்த்தனை சமாஜம் பார்த்தோம்னா மார்ச் 31 1867. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் ஏப்ரல் 10 1875. ராமகிருஷ்ண மடம் 1 மே 1897. மீண்டும் சொல்ற பாருங்க, பிரம்ம சமாஜம் 1828, ஆரிய சமாஜம் இல்ல, பிரார்த்தனை சமாஜம் மார்ச் 31 1867, ஆரிய சமாஜம் ஏப்ரல் 10 1875, ராமகிருஷ்ண மடம் 1 மே 1897. இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் பார்த்துக்கோங்க. வரிசைப்பட்டு அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. வினா 116. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் சரியான இணையை தேர்வு செய்க. இதழ்கள், அதன் ஆசிரியர்கள்: சம்பத் கௌமுதி ராஜாராம் மோகன் ராய், சத்யார்த்த பிரகாஷ் சுவாமி விவேகானந்தர், தர்ம பரிபாலன் யோகம் ஜோதிபாய் பூலே கொடுத்திருக்காங்க. குளம்கிரி பார்த்தோம்னா நாராயணகுரு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரியான இணையை கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, சம்வத் கௌமுதின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சம்வத் கௌமுதி தான் சரியான இணை. சத்யார்த்த பிரகாஷ் பார்த்தோன்னா தயானந்த சரஸ்வதி, தர்ம பரிபாலன யோகம் பார்த்தோன்னா நாராயணகுரு, குளம்கிரி ஜோதிபாய் பூலே. இதனுடைய இதழ்கள். அப்ப குளம்கிரி இதனுடைய ஆசிரியர் பார்த்தோன்னா ஜோதிபாய் பூலே, தர்ம பரிபாலன யாகத்தினுடைய இதழ் பார்த்தா நாராயணகுரு, சத்யார்த்த பிரகாசம் பார்த்தோன்னா தயானந்த சரஸ்வதி, சம்வத் கௌமுதி பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய். இங்க மாத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. தர்ம பரிபாலன யோகம் பார்த்தோன்னா நாராயணகுரு வந்துடும், குளம்கிரினா ஜோதிபாய் பூலே. நான் 117 கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேங்க. பின்வருவற்றுள் சரியான இணை எது? சமூக சீர்திருத்தங்களும் தொடர்புடைய நபர்களும். மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. சாதி ஒழிப்பு வில்லியம் பெண்டிங் மற்றும் ராஜாராம் மோகன் ராய் 1829. விதவை மறுமண சட்டம் 1856 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயன்காளி. இவை அனைத்தும் சரியானவை. டிங்க 4 இவை அனைத்தும் சரியானவை. சாதி ஒழிப்பு வில்லியம் பெண்டிங் பிரபு ராஜாராம் மோகன் ராய் 1829. விதவை மறுமண சட்டம் 1856 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயன்காளி. அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. வினா 118 கடைசி வினாங்க. 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்களின் முக்கிய விளைவாக கருதப்படுவது எது? பாருங்க, இந்திய தேசியம் வேரூன்றி வளர காரணமாக இருந்தது, ஆங்கில கல்வியை முற்றிலும் எதிர்த்தது, பழைய சட்டங்களை மீண்டும் நிலைநிறுத்தியது, சமூக பிரிவினையை ஊக்குவிக்கிறேன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இந்திய தேசியம் வேரூன்றி வளர காரணமாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்களின் முக்கிய விளைவாக கருதப்படுது கேட்டாங்கன்னா இந்திய தேசியம் வேரூன்றி வளர காரணமாக இருந்தது. இதோட 118 கொஸ்டின்ஸ் முடிச்சுங்க. இந்த 118 கொஸ்டின் மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.